Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம ஒரு மிக அருமையான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கண்ணாடியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையவே மாற்ற போகிற சக்தி கொண்டது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு கண்ணாடி நம்மளோட லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். அது எங்கே எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்ணாடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு பொருள் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பிரகாசமாக திரும்பி நமக்கே வரும். அதே மாதிரி கண்ணாடி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை டபுளாக ரெஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் கண்ணாடின்றது ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுது. இப்போது வாஸ்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாமே சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சில வீட்டில் நிறைய பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ், அடுத்தடுத்து ஏதாச்சும் செலவுகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த கண்ணாடி அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமான பொருளும் கூட. ஸோ இதை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு திசையில் கண்ணாடி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே சூரியன் ஒளியும் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த சூரிய ஒளி நம்மளோட கண்ணாடியில் பட்டுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி டபுள் மடங்காக நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில வீட்டில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் கூட இருக்கலாம். சூரிய ஒளியே வீட்டுக்குள்ளே படாத அளவுக்கு கூட ஒரு சில வீட்டில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த கண்ணாடியை வச்சு உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நான் சொல்ல போகிறேன். வீட்டில் டைனிங் டேபிள் மாதிரி இடம், அதாவது நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவீங்களோ அந்த டேபிள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கண்ணாடி வைங்க. ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி கூட ஓகே, அந்த மாட்டி வைப்போல செவுத்தில், அந்த மாதிரி கண்ணாடி இருந்தால் கூட ஓகே. இப்போ டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படினாலும் ஒரு வாஷ் பேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கண்ணாடியை மாட்டி வைங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வைக்கிறதுனால நமக்கு உணவுப் பொருட்கள் என்றைக்குமே பற்றாக்குறை வரவே வராது, அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது கண்ணாடின்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு நிறைய உணவை நம்ம சமைச்சு வச்சுருக்கும் போது அது என்றைக்குமே நமக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு சிக்னலை இந்த யூனிவர்ஸ்க்கு அது கொடுக்கும். ஸோ அதனால நமக்கு செல்வ வளமும் அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் தொழில் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்ணாடியை வச்சிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பிளேஸ் உங்களுக்கும் தனியாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை மேலேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கண்ணாடி வைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்ணாடி வைக்கிறதுனால நம்மளோட கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வித்தை தான் அது. நம்ம கஸ்டமர்ஸ் வரவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ உள்ளே வரும்போதே அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணாடி அதை அப்படியே எடுத்துடும். அவங்களோட மைண்ட் செட்டையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிடும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் உள்ளே வரும்போது அவங்க எவ்வளோ மைண்ட் செட்டில் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வேணாலும் வரலாம். அவங்க உள்ளே வரும்போதே அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வேணாலும் வரலாம். நமக்கு தெரியாது அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றது. அதனால தான் கண்ணாடி அப்படின்ற ஒன்று நம்ம பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எல்லாத்தையும் அப்படியே நொறுக்கிடும். அவங்க நெகட்டிவான எனர்ஜியில் வந்தாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான எனர்ஜியோடு அவங்க அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே அப்படியே அங்கேயே காலி ஆகிடும். பாசிட்டிவான எனர்ஜியோடு வந்தாங்கன்னா அந்த பாசிட்டிவ் தன்மையை நமக்குள்ளே இழுத்துக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி நீங்கள் பெட்ரூமில் கண்ணாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட உறக்கத்துக்கு அது ரொம்ப பாதிப்பை தரும். ஸோ ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, எல்லா பொருளையுமே நான் அங்கே தான் வைக்கணும் அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் கவலையே பட வேணாம். அந்த பெட்ரூமில் ஒரு பீரோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்ணாடி இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு கண்ணாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு படுக்கும்போது அது மேலே ஒரு சின்னதாக ஒரு கிளாத்தை மட்டும் போட்டுட்டு படுத்துருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் நார்மலாக நீங்கள் அந்த துணியை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தினமும் ஞாபகமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி
அந்த கண்ணாடி மேலே ஒரு சின்ன கிளாத்தை வந்து ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி போட்டுருங்க. ஒரு சிலர் வந்து அது கண்ணாடி டைரெக்டாக ஆப்போசிட்டில் கூட வச்சுருக்கலாம். அந்த நீங்கள் படுத்திருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கலாம், இல்லை சைடில் இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம், யார் வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல அந்த கண்ணாடி மேலே சின்னதாக ஒரு கிளாத்தை மட்டும் போட்டுட்டு நீங்கள் படுத்துருங்க. ஏன்னா அது நம்மளோட தூக்கத்தை வந்து கெடுக்கும். ஸோ நல்ல உறக்கம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட வீட்டோட மெயின் டோர், நிலவாசல்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மேலேயோ அதுக்கு நேராகவோ எங்கேயோ கண்ணாடியை மாட்டாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி வந்து நமக்கு, அதாவது நமக்கு என்ன வரணுன்னாலும், நெகட்டிவ்னாலும் சரி பாசிட்டிவ்னாலும் சரி, எந்த ஒரு இது வரணுன்னாலும் நம்மளோட மெயின் டோர் வழியாக மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் மெயின் டோருக்கு மேலே வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிடும். பட் இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி எது வந்தாலும் அதையுமே வந்து அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால மெயின் டோருக்கு நேராக கண்ணாடியை வைக்க வேணாம். கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருக்கு உங்கள் வீட்டில், சின்னதாக ஏதாவது ஒரு கண்ணாடி துண்டு உடஞ்சிருந்தா கூட அதை உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. வீட்டில் வச்சுக்காதீங்க. எவ்வளோ பெரிய கண்ணாடி உடஞ்சாலும் சரி அதை உடனே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல வேறு கண்ணாடி மாட்டிடுங்க. இல்லை நீங்கள் கண்ணாடியே போடாமல் வச்சுருந்தாலும் சரி, பட் அந்த உடஞ்ச கண்ணாடி என்றைக்குமே வீட்டில் வைக்காதீங்க. ஏன்னா கண்ணாடி உடஞ்சிது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் நமக்கு காட்டுறதா சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த உடஞ்ச கண்ணாடியை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க. அதை நான் ஒட்டி வைக்கிறேன் அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண வேணாம். முதல்ல அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. வேறு கண்ணாடி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோனில் கூட இந்த டெம்பர் கிளாஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உடஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உடனே அதையும் மாற்றிடுங்க. அதை வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காதீங்க. நிறைய பேரோட ஃபோனில் உடஞ்ச டெம்பரோடு அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுமே ரொம்ப தப்பான விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி எங்கன்னா உடஞ்சிருந்தா கூட, லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னா கூட உடனே டெம்பர் கிளாஸை மாற்றிடுங்க. லேசாக நீங்கள் ஒரு கண்ணாடி வளையல் போட்டிருக்கீங்க, அது லைட்டாக தான் உடஞ்ச மாதிரி இருக்குது, சரி போட்டுக்கலாம், நல்லா உடஞ்சா மாற்றிக்கலாம், வேண்டாம், அதை உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு கிளாஸ் வந்து லேசாக வீரல் விட்டுருக்கு, இன்னும் உடையிற ஸ்டேஜ்க்கு வரல அப்படின்னாலுமே அதை கூட நீங்கள் வந்து வச்சுக்க வேணாம். அதையுமே வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல சைன் இல்லை, நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை வந்து வைக்காது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியேறணுன்றதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி உடஞ்ச கண்ணாடி, உடஞ்சதாக ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குது, உடஞ்ச பொருள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குது, அதை வந்து நான் ஒட்ட வச்சுருக்கேன், அதனாலும் அது உடஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து ஃபர்ஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதை டிஸ்போஸ் பண்ணாலே நம்ம வீட்டில் பாதி நெகட்டிவ் எனர்ஜிஸ் குறைஞ்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது, இது வந்து நான் யூஸே பண்ணுறது இல்லை, ஆனால் எதுக்கு வச்சுக்கனே தெரியல, அப்படி நிறையா பேர் நிறைய குப்பையை சேர்த்து வைப்போம். இது எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய குப்பையை சேர்த்து வைப்போம். ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்மளே அடுக்கிக்கிட்டே போகிறோம். அது என்ன தான் உங்கள் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு நம்ம என்ன பண்ணாலும், இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டில் எந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸும் தங்காது, அது உடனடியாக வந்து வெளியேறிடும். ஸோ தேவையில்லாத பொருட்கள், கிழிஞ்சு போன துணிகள், உடைந்த பொருட்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ரெமெடிஸ் தரேன். இதை பண்ணுறதுனால பணமும் சரி, நமக்கு எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். அது வரதுக்காக தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். ஸோ நான் இதை சொல்ல போகிறத நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை உங்களோட கண்ணாடி இருக்குல்ல, உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய கண்ணாடி இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்களோ சரி, அந்த கண்ணாடி இருந்தாலும் சரி, அதை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. அந்த கண்ணாடியை நல்லா சுத்தம் பண்ணினதுக்கப்புறமா, அதாவது ஒரு கிளாத் வச்சு அதை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் அதில் குங்குமம், வெறும் குங்குமம் மட்டும் சின்னதாக ஒரு பொட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் அதில் வச்சிடுங்க. வச்சுட்டு அந்த கண்ணாடிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க, எனக்கு நிறைய மகாலட்சுமி கடாட்சம் இந்த வீட்டில் வரணும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக என் வீட்டில் இருந்தால் தான் நான் எப்போயுமே நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடிக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த குங்குமம் இருக்குல்ல, அதை அப்படியே லைட்டாக ஒரு கிளாத் வச்சு ஃபுல் கண்ணாடியும் தொடச்சிட்டே வாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில்
ஒரு எனர்ஜி, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்கு இதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெமிடி பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மந்த் மெயினாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று, அதாவது உங்கள் வீட்டில் எப்படி வேணால் இருக்கலாம் கண்ணாடி, எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய சாமி ஷெல்ஃப் பக்கத்துலேயே என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கண்ணாடி முன்னாடி நின்று சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயோ எதுனாலும் ஏற்றிக்கோங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த விளக்கை ஏற்றுற மாதிரி ஏற்றணும். ஓகேவா? கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த அகல் எவ்வளோ பிரகாசமாக எரியுது, இந்த மாதிரி என்னோடய லைஃப்பும் நல்லா பிரகாசமாக எரியணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். நான் முன்னாடி சொன்னல அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களோட பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன கண்ணாடி தூண்டுனாலும் பர்ஸ்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லாம் நிறைய கண்ணாடி சின்னதாக ரவுண்டாக அழகாக விற்கிது நிறையா ஷேப்பில். நீங்கள் அந்த கண்ணாடியை வாங்கி உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதாவது கண்ணாடின்ற ஒன்று எல்லா விஷயத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒன்று தான். ஸோ நம்ம பர்ஸில் வைக்கும்போது நம்மளோட பணத்தை அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீங்கள் கண்ணாடியை எப்படி வைக்கணும் அப்படின்னா, பணம் வைக்கிறீங்கள அதை கண்ணாடியில் தெரிகிற மாதிரி, அந்த கண்ணாடி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வைங்க. அப்போ தான் பணவரவு அதிகரிக்கும். உங்களோட பூஜை ஷெல்ஃப் இருந்தாலும் அந்த பூஜை ஷெல்ஃப்லையும் ஒரு கண்ணாடியை வைங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ மன கஷ்டத்தில் நம்ம நார்மலாக சாமி கும்பிட போகிறோம், விளக்கேற்றுறோம் அப்படின்னாலும் நமக்குள்ளே 1000 யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை எல்லாம் கிளியர் பண்ணி, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம மனசுக்கும் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கும் தரதுக்காக தான். அதே மாதிரி இப்போ வெளியிலேருந்து யாராவது வரவங்க உங்களோட பூஜை ஷெல்ஃபை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்ணாடி இருக்கும். கண்டிப்பாக அதை கொஞ்சம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ்லேயே வைங்க, பெரிய சைஸ்லேயே வைங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட எண்ணங்களை அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அந்த கண்ணாடி உள்வாங்கிக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வீடையோ சரி, நம்ம மேலேயோ சரி, பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணுறதுனால, ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த கண்ணாடியை நம்ம இந்த இடத்துல வைக்கிறதுனாலையோ, இல்லை நம்மளோட பெட்ரூமில் கண்ணாடி இருந்தால் நமக்கு தூக்கம் சரியாக டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனாலையோ, ஸோ பர்ஸில் நம்ம கண்ணாடி வச்சா பணம் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்மளோட லைஃப்பில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சாதாரண ஒரு பொருள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இன்னிலேருந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாசிட்டிவ் தெரப்பி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.